சேனல் நேயர்களுக்கு நமஸ்காரம். நான் உங்க அபீதா ஸ்ரீ. இது டீ டைம் இல்ல, ஸ்திரீ டைம். நமக்கான டைம், பெண்களுக்கான டைம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இன்னைக்கு எபிசோட்ல நான் எல்லா நேயர்களுக்கும் ரொம்ப தேங்க்யூ சொல்லணும்னு ஆசைப்படுறேன். எஸ்பெஷலி ஸ்திரீ டைம் வியூவர்ஸ்க்கு a very special thank you from அபீதா ஸ்ரீ. ஏன் சொல்ல வரேன்னா, ஸ்திரீ டைம்னு பேர் வச்சா ஸ்திரீகள் மாத்திரம் பார்க்காம புருஷாலும் பார்த்து, எல்லா மென்னும் பார்த்து, ஒரு அப்பாவா, ஒரு அண்ணாவா, ஒரு ஹஸ்பண்டா தான் ஆத்துல இருக்கிற ஸ்திரீகளுக்கு இதை இன்சிஸ்ட் பண்ணிட்டு இருக்கான்னு நான் நம்புறேன். இத நான் கண் கூட பார்த்துட்டு இருக்கேன். ஏன்னா அவாவா நான் எங்கெல்லாம் போறேனோ, மாமி நன்னா சொல்லிட்டு இருக்கேள், நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு கருத்தை நன்னா கொண்டு போய் கொடுத்துட்டு இருக்கேள் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்திரீகள் மாத்திரம் இல்லாம புருஷாலும் பாராட்டின்னு இருக்கா. அது போக கமெண்ட்ஸும் ரொம்ப நன்னா வந்துட்டு இருக்கு. இதே மாதிரி கீப் சப்போர்ட்டிங் ஸ்திரீ டைம். நிறைய குவெஸ்சன்ஸ் கேளுங்கோ, நிறைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுங்கோ. சோ தட் எனக்கும் அது ரொம்ப என்கரேஜிங்கா இருக்கு. நான் நிறைய படிச்சு உங்களண்ட வந்து டிஸ்கஸ் பண்ணணும்னு ரொம்ப ஆர்வமாவும் இருக்கு. So once again, very special thank you to all my Shastra channel viewers and also my Stree Time viewers. இன்னைக்கு எபிசோட்குள்ள நம்ம போயிடலாம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு சொன்னா, நிவேதிதா சிவகுமார் அப்படிங்கிற ஒரு நேயர் குவெஸ்டின் பண்ணியிருக்கா. என்ன குவெஸ்டின் கேட்டிருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா, ஜிம்முக்கு போறாளே இன்னைக்கு இருக்கிற நவீன பெண்கள்லாம் ஆத்து வேலை பண்ணாம ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க்ஸ், அதாவது அம்மிக்கல் அரைக்காம உட்காந்து வந்து கிரைண்டர்ல கிரைண்ட் பண்ணிட்டு இருக்காளே, இது ஜிம்முக்கு போயிட்டு இருக்காளே, தன்னோட பிசிக்க இங்கேயே பாத்துக்கலாமே, ஜிம்முக்கு போய் தான் பாத்துக்கணுமா அப்படின்னு குவெஸ்டின் பண்ணிட்டு இருக்கா. இத பத்தி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணுங்க மாமி அப்படின்னு நிவேதிதா சிவகுமார் அப்படிங்கிறவங்க குவெஸ்டின் பண்ணியிருக்கா. ரொம்ப சூப்பரான குவெஸ்டின். நானும் பேசணும்னு நினைச்சிட்டு இருந்த குவெஸ்டின் தான். ஜிம்முக்கு போறது கரெக்ட் தப்புங்கிறத பத்தி நான் இங்க பேச வரல. இன்னைக்கு விமென்லாம் ஜிம்முக்கு போயிட்டு இருக்கா. நாட் பிகாஸ் தே ஆர் நாட் டூயிங் தி ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க்ஸ், பட் பிகாஸ் டுடேஸ் லைஃப் ஸ்டைல் ஹாஸ் பீன் சேஞ்ச்ட் அப்படிங்கிறது தான் என்னோட பாயிண்ட். யோசிச்சு பாருங்களேன், அன்னைக்கு வந்து இவ்வளோ மாடர்னைஸ்ட் எக்யூப்மெண்ட்ஸ் கிடையாது, இவ்வளோ ஒரு ரன்னிங் வேர்ல்ட், நம்ம வந்து ஒரு டைமுக்கு பின்னாடி ஓடின்னு இருக்கிற ஆளும் கிடையாது, ரொம்ப ரொம்ப ஸ்பீடான வேர்ல்டும் அன்னைக்கு கிடையாது. இன்னைக்கு அவ்வளோ நம்ம ஓடிண்டே இருக்கோம். இன்னைக்கு இதுல போய் மாடர்னைஸ்டு கேர்ள்ஸ் இதை பண்ணுங்கோ அதை பண்ணுங்கோ அப்படின்னு நம்ம இன்சிஸ்ட் பண்ணிட்டு இருக்க முடியாது இல்லையா? அண்ட் மோர் ஓவர் நான் இதை பாராட்டுவேன். ஏன்னு சொன்னா, அன்னைக்கு அந்த ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க்ஸ் எல்லாமே which is based on functional movements and natural movements, அது அப்படியே ஒரு டே டு டே லைஃப்ல ஓடிண்டே இருந்தது. ஆனா இன்னைக்கு நம்மளோட பெண்கள் ஹெல்த் இஸ் வெல்த் அப்படிங்கறத கருத்துல கொண்டு அதை நன்னா மைண்ட்ல ஏத்திண்டு ஒரு ஸ்ட்ரக்சரல் மூமெண்ட், ஒரு ஸ்ட்ரக்சரல் ஃபிட்னஸ், அதுக்குன்னு ஒரு டைமும் ஒதுக்கி தன்னோட ஹெல்த்தை பாத்துக்கணுங்கிறதுக்காக ஜிம்முக்கு போயிட்டு இருக்கா இல்லையா? அதை நம்ம பாராட்டணும் இல்லையா? இப்படி நம்ம கம்பேர் பண்ணி பார்ப்போமே, அம்மிக்கல் அரைக்கிறதான் வந்து அவங்க ரஷ்யன் ட்விஸ்ட்னு சொல்றா, இப்படி 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 ட்விஸ்ட் பண்ணி அதெல்லாம் வந்து ஒரு ஒரு எக்ஸசைஸா வச்சுட்டு இருக்கா. சோ அது நம்ம வந்து பாராட்ட தானே செய்யணும். எல்லாத்தையும் வந்து நீங்க வந்து இந்த மாடர்ன் வேர்ல்ட்ல தப்புன்னு சொல்லிட்டு இருக்க முடியாது இல்லையா? எல்லா விஷயத்தையும் அவ கம்பேர் பண்ணி ஒரு 20 to 30 minutes எக்ஸசைஸ் மட்டும் இல்லாம ஒரு யோகாவும் பண்ணி தன்னோட ஹெல்த்தை ரொம்ப குட்டா வச்சுக்கணும், ரொம்ப ஆக்டிவா வச்சுக்கணும், எனர்ஜெஸ்டிக்கா வச்சுக்கணும்னு அவ நினைக்கிறா இல்லையா? இன்னைக்கு மாடர்ன் வேர்ல்ட்ல ஸ்விட்ச் போட்டா வாஷிங் மிஷின் வேலை செய்யறது, ஸ்விட்ச் போட்டா பெருக்கிறதுக்கு கூட ஸ்வீப்பிங் மிஷின் வந்துட்டு, வேக்யூம் கிளீனர் கிளீன் பண்ணிட்டு இருக்கு, எல்லாத்துக்கும் மிஷின் வேலை பண்ணிட்டு இருக்கு. இத போக தன்னை எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கணும் அப்படிங்கறத மைண்ட்ல வச்சுண்டு எல்லா வேலையும் அவ பார்த்துட்டே கூட ஜிம்முக்கு போறா இல்லையா? தன்னோட பிசிக்கல் ஃபிட்னஸ் நன்னா வச்சுண்டு நம்மளோட குழந்தையில நல்லா பாத்துக்கணும்ன்ற மைண்ட் ஸ்டேட் அவளுக்கு இல்லையா? இருக்கு இல்லையா? நம்ம குழந்தையில நன்னா பாத்துக்கணும்ன்ற மைண்ட் ஸ்டேட் அவளுக்கு இருக்கு இல்லையா? இத நம்ம பாராட்டணும் தானே. இதுல என்ன தப்பு இருக்க போகுது? நான் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லுவேன். நம்ம ஜிம்முக்கு போறோமோ ஆத்து வேலை பண்றோமோ எல்லாத்தையும் சரியான முறையில, ஆத்து வேலை பண்ணாலும் இப்படிதான் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஒழுங்கு முறை இருக்கு இல்லையா? அந்த ஒழுங்கு முறையில ப்ராப்பரா ஃபாலோ பண்ணி பிசிக்க ஃபிட்டா வச்சுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து. திரும்பவும் ஒரு நல்ல கான்டென்ட்டோட உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்றேன். Until then, bye from Apita Shri.